குழந்தைகள் மூலம் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ததாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொழுதுக்கும் இப்படியே படுத்து தள்ள வேண்டியதாகுது. என்ன நடக்குது இல்ல நமக்கு தான் ஒன்றும் தெரியலையா, இல்ல எனக்கு தான் தெரியலையா, இல்ல உங்களுக்கும் தெரியலையான்னு தெரியல, புரியலையான்னு தெரியல. தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த ஒரு இடையூறும் தரமாட்டோம். நாங்க இடையூறு தரமாட்டோன்னு சொல்லிட்டு மெயின் ஊர் தராங்க. என்ன எல்லா பிரச்சனையும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அம்புட்டு பிரச்சனையும் கொண்டாந்து இப்போ வரைக்கும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மனுஷன் பார்க்க வேண்டிய வேலை அவர் பாட்டுக்கு பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. அவர் எப்படா குழந்தைங்க கிட்ட போய் வீடு விடா ஏறி கெஞ்சினாராடா? ஏண்டா ஒரு நியாயமே இல்லாம போயிட்டு இது பண்றீங்களே. அவர் எப்படா போயிட்டு குழந்தைங்க கிட்ட கேட்டாரு எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. அப்படியே அவர் கேட்டதாவே இருக்கட்டும்டா. குழந்தைங்க சொன்னா வீட்டுல இருக்கிறவங்களா கேட்டு போட்டுருவாங்களா? மூளை இல்ல உங்களுக்கு, அவங்களுக்கு யோசிக்கிற திறமை இல்ல, உங்களுக்கு தான் யோசிக்கிற திறமை இல்ல, கேட்கறதுக்கு சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. நீங்க அந்த மாதிரி இருப்பீங்க. ஓட்டு போட்டவங்க எல்லாமாடா அப்படி இருப்பாங்க. என்னெல்லாம் அவதூறு போய் பேசிட்டு இப்படி கிடக்குறீங்க நீங்களாம். இல்ல நான் கேக்குறேன், இந்த கட்சியில ஒரு சிலர் தான் அப்படின்னு நினைச்சேன். இவனுக்கு ஒட்டு மொத்த கட்சியிலுமே கிறுக்குதான் போல இருக்கு இவனும். என்னத்த சொல்ல எனக்கு அப்படி